முன்னாள் அமைச்சர், எக்ஸ் எம்எல்ஏ. இவர் வந்து 2006, 11, 2016லாம் வந்து இங்க வெற்றி பெற்றார். 2016லாம் வந்து இவர் வேட்பாளரா நிறுத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் பண்ணாங்க. திமுகவினரே பிரச்சனை பண்ணியுமே வந்து இவர் இங்க வெற்றி பெற்றிருந்தார். 2006ல தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்துல வந்து மைதீன் கான் தான் வந்து அங்க வெற்றி பெற்று அமைச்சராகவும் வந்து ஆயிருந்தார் அந்த அமைச்சரவையில. அவர் வந்து சீட்டு கேட்குறார். அவருக்கு வயசாயிருச்சு அப்படின்றதுனால தான் 2021ல வந்து அப்துல் வஹாப்புக்கு வந்து சீட் குடுத்தாங்க. அதற்கு பிறகு நடந்த உட்கட்சி பிரச்சனைகள்ல மறுபடியும் வந்து மைதீன் கான வந்து மாவட்ட செயலாளர் பதவியிலலாம் வந்து மாவட்ட செயலாளர் பதவியெல்லாம் வந்து அப்துல் வஹாப்ட்ட இருந்த மாவட்ட செயலாளர் பதவிய மைதீன் கான்ட்ட குடுத்தாங்க. மைதீன் கான் சீட் கேட்கிறார். ஆனா வஹாப் வந்து போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு தான் வந்து அதிகமா இருக்கு. பாளையங்கோட்டை தொகுதிய பொறுத்தவரைக்கும் இங்க அதிகமான வாக்குகள் அப்படிங்கிறது வந்து சிறுபான்மையினுடைய வாக்குகள் இருக்கு. அதே மாதிரி அரசு ஊழியர்களினுடைய வாக்குகள் இருக்கு. திமுகவினுடைய ஒரு நிரந்தர வாக்கு வங்கியா இருக்கிற 2 பெரிய வோட் பேங்க்ஸ் வந்து பாளையங்கோட்டை தொகுதியில இருக்கிறதுனால, அதிமுக வந்து ஜெயலலிதா இருக்கும்போதே வந்து இது பெருசா அதிகமா கூட்டணிக்கு வந்து தள்ளி விட்டுருவாங்க. இது பாளையங்கோட்டை தொகுதி சிறுபான்மையுடைய வாக்குகளும், அரசு ஊழியருடைய வாக்குகளும் அதிகமா இருக்கிறதுனால, ஐயுஎம்எல் மனிதநேய மக்கள் கட்சி மாதிரியான கட்சிகளினுடைய விருப்ப பட்டியல்லையுமே வந்து பாளையங்கோட்டை இருக்கு. ஆனா திமுகவுல வந்து திமுக போட்டியிட்டு அப்துல் வஹாப் வேட்பாளர் ஆகுறதுக்கான வாய்ப்பு தான் வந்து அதிகமா இருக்கு. அதிமுக கூட்டணியில கடந்த முறை ஜெரால்டு போட்டியிட்டு இருந்தாரு. ஜெரால்டு தான் மறுபடியும் போட்டியிடுவார்.